குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஸ்போக்கன் அரபிக்கில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா கொஞ்சம் காமன் சென்டென்சஸ். சரியா? ஏன்னா அத்தியாவசியமான, அதாவது நடைமுறையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான கொஞ்சம் சென்டென்சஸ். கரெக்டாக? ஆனால் குட்டி குட்டி சென்டென்ஸ். சரியா? எல்லாமே நான் இப்போ இதில் வந்து எல்லாமே சின்ன சின்ன ஒரு 2 வேர்ட்ஸில் இல்லைனா 3 வேர்ட்ஸில் வர மாதிரி சென்டென்ஸ் தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு பையன் வந்து என்கிட்ட அந்த கமெண்ட்ஸில் போட்டு கேட்டிருந்தான். சரியா? சார் சின்ன சின்ன சென்டென்ஸ் போடுங்க, குட்டி குட்டி சென்டென்ஸ் போடுங்க, வாய்ஸ் மெசேஜ் போட்டு அனுப்பியிருந்தான் அந்த பையன். சரியா? எங்களுக்கு பெரிய சென்டென்ஸ் போட்டிங்கன்னா அதை வந்து நாங்கள் எழுதி எடுத்து மீனிங் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. குட்டி குட்டி சென்டென்ஸாக 2 வேர்ட்லேயோ 3 வேர்ட்லேயோ வர மாதிரி சென்டென்ஸ் போட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அந்த பையன் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தான். அதனால தான் நான் இப்போ கொஞ்சம் வீடியோ அந்த மாதிரி ஏற்கனவே இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த சின்ன சின்ன சென்டென்ஸ் வச்சு. சரியா? அதே போல் ஒரு வீடியோ தான் இது, குட்டி குட்டி சென்டென்ஸ். சரியா? உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நடைமுறையில் யூஸ் ஆகக்கூடிய முக்கியமான சென்டென்ஸஸ். கரெக்டாக? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வாங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இங்கே வான்னு சொல்லணும். கம் ஹியர் யஹா ஆவ். சரியா? கம் ஹியர் யஹா ஆவ், இங்கே வா. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா? இதில் ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க. நான் இதில் வந்து இந்தியில் அந்த வேர்டு போட்டிருக்கும்போது சிலதில் வந்து 2 ஏ போட்டிருப்பேன். அப்போ அதுக்கு என்னென்னா அந்த ப்ரொனவுன்சியேஷன் வந்து கொஞ்சம் நீண்டு வரணும். கரெக்டாக? இப்போ யஹான்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து 2 ஏ போட்டால் தானே நீங்கள் யஹான்னு படிப்பீங்க, இல்லைனா யஹான்னு சுருக்கமாக படிச்சிருங்க. அப்படி தானே? அது மட்டும் இல்லை, அந்த லாஸ்ட்டில் ஒரு எண் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து அந்த வேர்டு வந்து மூக்கால் சொன்ன மாதிரி வரணும். சரியா? யஹா யஹா யஹான்னு சொல்லக்கூடாது, யஹா. அதுக்காக தான் நான் லாஸ்ட்டில் அந்த ப்ரொனன்சியேஷன் அந்த மாதிரி வரணுங்கிறதுக்காக வந்து எண் போட்டிருக்கேன். அதே போல் ஆவுங்கிறதுக்கு 2 ஏ போட்டிருக்கேன் பாருங்கள். ஆவுன்னா அது வந்து அந்த நீளமாக அந்த சத்தம் வந்து ஆவுன்னு வரணும், அவ்வுன்னு வரக்கூடாது. அதுக்காக தான் 2 ஏ போட்டிருக்கேன். கரெக்டாக? அடுத்தால வரக்கூடிய சென்டென்ஸில் ஏதாவது ஹிந்தி சென்டென்ஸில் அந்த மாதிரி 2 ஏயோ என்னோ லாஸ்ட்டில் அப்படி போட்டிருந்தோம்னா அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து இப்படி வரணும்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான். கரெக்டாக? அப்போ யஹா ஆவ், கம் ஹியர், இங்கே வா. இதுக்கு என்ன அரபிக்? தால்ஹினா. தால்ஹினா. கரெக்டாக? தால் கம் ஹினா ஹியர். கரெக்டாக வருது. கரெக்டாக? தால் கம் ஹினா ஹியர், தால் ஹினா கம் ஹியர், யஹாவ், இங்கே வா. சரி, அங்கே போன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அங்கே போ எப்படி சொல்கிறது? அங்கே போ, கோ தேர் வஹான் ஜாவ். கரெக்டாக? அங்கே போ, கோ தேர் வஹான் ஜாவ். சரியா? அதுக்கு என்ன அரபிக்? ரூஹ் ஹினாக், ரூஹ் ஹினாக். சரியா? ரூஹ் கோ ஹினாக் தேர். கரெக்டாக? ரூஹ் கோ ஹினாக் தேர். அப்போ சேர் சொல்லும்போது கோ தேர். கரெக்டாக வருது. வஹான் ஜாவ், அங்கே போ. சரியா? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. இங்கே உட்காருன்னு சொல்லணும். சரியா? இங்கே உட்கார், இது எப்படி சொல்லுவீங்க? சரியா? இங்கே உட்கார், சிட் ஹியர், யஹாம் பைட்டோ. கரெக்டாக? இதில் வந்து நான் எல்லாமே அந்த ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் நான் எல்லாமே சென்டென்ஸ் போட்டிருக்கேன். சரியா? ஏன்னா அந்த யஹாம் பைட்டோங்கிறதெல்லாம் அவ்வளோ கரெக்டான ஒரு ரெஸ்பெக்டான ஒரு வேர்டு கிடையாது. சரியா? ஏன்னா இங்கே உட்கார் தான் அதுக்கு மீனிங். கரெக்டாக? இங்கே உட்காருங்கள் இல்லை. சரியா? ஏன்னா கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தால் நம்ம யஹாம் பைட்டோன்னு சொல்லக்கூடாது, யஹாம் பைட்டியே. கரெக்டாக? ஆனால் நான் வந்து சும்மா ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு பேசுகிற மாதிரி தான் போட்டிருக்கேன். அதனால் அப்படி மீனிங் எடுத்துக்கோங்க. கரெக்டாக? அப்போ இங்கே உட்கார், சிட் ஹியர், யஹாம் பைட்டோ. இதுக்கு என்ன அரபி? இஜ்லிஸ் ஹினா. கரெக்டாக? இஜ்லிஸ் ஹினா. சரியா? இஜ்லிஸ் சிட், ஹினா ஹியர். இஜ்லிஸ் சிட்டு, ஹினா ஹியர். அப்போ சொல்லும்போது இஜ்லிஸ் ஹினான்னு சொன்னால் சிட் ஹியர், யஹாம் பைட்டோ, இங்கே உட்கார். கரெக்டாக? அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? சீக்கிரம் வான்னு சொல்கிறோம். சரியா? சீக்கிரம் வா. அதாவது நம்ம வந்து 2 பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அப்போ நம்ம கூட வரக்கூடிய நம்ம ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் பின்னால் வர்றான். சரியா? அவங்ககிட்ட என்ன சொல்கிறோம்னா, கம் ஃபாஸ்ட், கம் ஃபாஸ்ட், சீக்கிரம் வா, ஜல்தி ஆவ், ஜல்தி ஆவ், கம் ஃபாஸ்ட், சீக்கிரம் வா. இதுக்கு என்ன அரபி? தால் பிசுரா. சரியா? தால் பிசுரா. கரெக்டாக? தால் கம் பிசுரா, ஃபாஸ்ட். கரெக்டாக? அப்போ தால் பிசுரான்னு சொன்னால் கம் ஃபாஸ்ட், ஜல்தி ஆவ், சீக்கிரம் வா. சரியா? தால் பிசுரா. ஓகே? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. சீக்கிரம் போன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி சொல்கிறது? சீக்கிரம் போ. எப்படி சீக்கிரம் வான்னு சொன்னோம் அதுபோல் சீக்கிரம் போ. வேறு ஒன்றும் இல்லை, அந்த தாளை எடுத்துகிட்டு அதுக்கு போகிறவர்கள் அரபியோட போடுங்க. அதான் ரூஹ். ரூஹ் பிசுரா. சரியா? ரூஹ் பிசுரா. ரூஹ் கோ பிசுரா, ஃபாஸ்ட். அப்போ சீக்கிரம் போ, கோ ஃபாஸ்ட், ஜல்தி ஜாவ். கரெக்டாக? ஜல்தி ஜாவ், கோ ஃபாஸ்ட், சீக்கிரம் போ. ரூஹ் பிசுரா, ரூஹ் பிசுரா. கரெக்டாக?
ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? உள்ளே வான்னு சொல்கிறது எப்படி, சரியா? இப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் மேனேஜர் இருக்கிறாரு. அவர் வந்து வெளியே அந்த ஆஃபீஸுக்கு வெளியே நிற்கிற ஒரு ஸ்டாஃப்கிட்ட அவருடைய ஸ்டாஃபை உள்ளே வான்னு கூப்பிட்றாரு. ஏதோ ஒரு விஷயம் அந்த ஸ்டாஃப்கிட்ட அவருக்கு பேசணும், சரியா? அந்த ஸ்டாஃப்கிட்ட அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் பேசணும். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா உள்ளே வான்னு சொல்கிறார். கரெக்டாக? உள்ளே வா, கம் இன்சைடு, அந்த ராவ். கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தால் அந்த ராயே, உள்ளே வாருங்கள். இங்கிலீஷ் ஓகே தான், கம் இன்சைடு. கரெக்டாக? அப்போ இதுக்கு என்ன சொல்லுவோம்? கம் இன்சைட், உள்ளே வா, அந்த ராவ். தால் தாக்கல், தால் தாக்கல். தால் நம்ம இதுக்கு முன்னால் எத்தனை இடத்த பார்த்துருக்கோம். தால்னா கம், தாக்கல்னா இன்சைட், சரியா? தால் கம், தாக்கல் இன்சைட். அப்போ சொன்னால் கம் இன்சைட், அந்த ராவ், உள்ளே வா. கரெக்டாக? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு ஃபேக்ட்ரியில் நம்ம வேலை செய்துட்ருக்குறோம், சரியா? ஒரு கம்பெனியில் நம்ம வேலை செய்துட்டு இருக்கும்போது நம்ம ஜாப்பை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நம்ம என்னென்னா கொஞ்சம் பக்கத்தில் சைடில் வேறு ஒரு இடத்துல பார்த்துட்டோம். அந்த நேரம் பார்த்து ஃபோர்மேன் இல்லைனா சூப்பர்வைசர் நம்ம பக்கத்தில் வந்துட்டார், சரியா? வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே பார்க்காதா இங்கே பாரு, சரியா? அங்கே பார்க்காத இங்கே பாரு. அவர் அதாவது வேலையை கவனமாக பார்க்க சொல்கிறாரு, சரியா? வேறு இடத்துல பார்த்துட்டு நம்ம வேலை செய்கிறத கவனிச்சிட்டாரு. அதான் அவர் சொல்கிறாரு, அங்கே பார்க்காத இங்கே பார். இது எப்படி சொல்லுறது ஆரம்பிக்கலாம்? இப்போ இது அங்கே பார்க்காதே இங்கே பாருங்கிறது நீள சென்டென்ஸாக ஆகுது. நம்ம இதை ரெண்டாக போடலாம். அங்கே பார்க்காதே முதல்ல போட்டு அதுக்கு பிறகு தனியாக இங்கே பாருங்கிறத போடுவோம், சரியா? முதல்ல அங்கே பார், அங்கே பார்க்காதே, டோன்ட் லுக் தேர், சரியா? வஹாம் மத் தேக்கோ, சரியா? வஹாம் மத் தேக்கோ, டோன்ட் லுக் தேர், அங்கே பார்க்காதே. இதுக்கு என்ன அரபிக்? லா தஷூஃப் ஹினாக், சரியா? லா தஷூஃப் ஹினாக். கரெக்டாக? தஷூஃப் ஹினாக்னு சொன்னால் லுக் தேர். லா தஷூஃப்னா டோன்ட் லுக், ஹினாக் நாட் தேர். அப்போ லா தஷூஃப் ஹினாக்னு சொன்னால் டோன்ட் லுக் தேர் கரெக்டாக வருது, சரியா? தஷூப் லுக்கு, ஹினாக் தேர், லா டோன்ட். கரெக்டாக? டோன்ட் லுக் தேர், வஹாம் மத் தேக்கோ, அங்கே பார்க்காதே. இங்கே பார் எப்படி சொல்கிறது, சரியா? இங்கே பார், லுக் ஹியர், யஹான் தேக்கோ, யஹான் தேக்கோ, லுக் ஹியர், இங்கே பார். இதுக்கு என்ன அரபி? ஷூஃப் ஹினா, ஷூஃப் ஹினா. கரெக்டாக? ஷூஃப் லுக், ஹினா ஹியர். அப்போ ஷூஃப் ஹினான்னு சொன்னால் லுக் ஹியர், இங்கே பார், யஹான் தேக்கோ. கரெக்டாக? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்னதுமா? கதவை மூடுன்னு சொல்லணும். அது எப்படி சொல்கிறது, சரியா? கதவை மூடு, க்ளோஸ் தி டோர், தர்வாஜா பந்த் கரோ. தர்வாஜா பந்த் கரோ, க்ளோஸ் தி டோர், கதவை மூடு. இதுக்கு என்ன அரபி? சக்கிர் அல் பாப், சரியா? சக்கிர் அல் பாப். ஓகே, சக்கிர், க்ளோஸ் அல் பாப், தி டோர். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த சென்டென்ஸ்லையுமே அல்லுன்னு வந்துட்டுன்னா அது வந்து தீன்னு சொல்லி அந்த வேடை சொல்லணும். கரெக்டாக? இதில் வந்து இப்போ பாப்னு மட்டும் வந்துன்னா க்ளோஸ் டோர்னு தான் வரும், சரியா? ஆனால் அல் பாப்னு வந்ததுனால நம்ம க்ளோஸ் தி டோர்னு சொல்கிறோம். கரெக்டாக? அப்போ அந்த அல்லுன்னு வரக்கூடிய எழுத்துக்கு புரிஞ்சுக்கோங்க, தீன்னு சொல்லி நம்ம சொல்லணும். கரெக்டாக? அப்போ சக்கர் அல் பாப்னு சொன்னால் க்ளோஸ் தி டோர், கதவை மூடு, தர்வாஜா பந்த் கரோ. கரெக்டாக? சரி, கதவை திறன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி சொல்கிறது, சரியா? கதவை மூடுன்னு சொன்னோம்ல, அதே போல் கதவை திறன்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது? கதவை திற, ஓப்பன் தி டோர், தர்வாஜா கோலோ. கரெக்டாக? தர்வாஜா கோலோ, ஓப்பன் தி டோர், கதவை திற. இஃப்தாஹ் அல் பாப், சரியா? இஃப்தாஹ் அல் பாப். ஓகே, இஃப்தாஹ் ஓப்பன், அல் பாப் தி டோர். கரெக்டாக? அப்போ இஃப்தாஹ் அல் பாப்னு சொன்னால் கதவை திற, ஓப்பன் தி டோர், தர்வாஜா கோலோ. கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? எனக்கு பசிக்குதுன்னு சொல்லணும், சரியா? எனக்கு பசிக்குது, ஐ ஆம் ஹங்க்ரி. முஜே பூக் லகி ஹே, முஜே பூக் லகி ஹே, எனக்கு பசிக்கிறது, ஐ ஆம் ஹங்க்ரி. இதுக்கு என்ன அரபி? ஆனா ஜாயியா, ஆனா ஜாயியா. கரெக்டாக? ஆனால் ஐ ஜாயியா ஹங்க்ரி. அப்போ சொன்னது ஐ ஆம் ஹங்க்ரி. கரெக்டாக? முஜே பூக் லகி ஹே, எனக்கு பசிக்கிறது, ஆனா ஜாயியா. கரெக்டாக? சொல்லிட்டு என்ன சொல்கிறோம்னா சாப்பாடு கொண்டு வா, பிரிங் ஃபுட், கானா லே ஆவ், சரியா? சாப்பாடு கொண்டு வா, பிரிங் ஃபுட், கானா லே ஆவ். இதுக்கு என்ன அரபி? ஜீப் அக்கல், சரியா? ஜீப் அல், ஜீப் அக்கல். கரெக்டாக? ஜீப் பிரிங் அக்கல் ஃபுட். கரெக்டாக? ஜீப் பிரிங் அக்கல் ஃபுட். அப்போ சொன்னோம்னா பிரிங் ஃபுட், சாப்பாடு கொண்டு வா, கானா லே ஆவ், ஜீப் அக்கல். கரெக்டாக? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? எனக்கு உதவுன்னு சொல்லணும், சரியா? எனக்கு உதவு எப்படி சொல்கிறது? எனக்கு உதவு, ஹெல்ப் மீ, முஜே மதத் கரோ. கரெக்டாக? முஜே மதத் கரோ, ஹெல்ப் மீ, எனக்கு உதவு, சரியா? சாத்னி, சா அத்னி, ஒரே வேர்டு, சரியா? ஒரே வேர்டு. இங்கிலீஷில் ரெண்டு வேர்டு, ஹெல்ப் மீ.
அதான் அந்த சாத் வர ஹெல்ப்பு, அந்த நீ தான் மீ. அப்போ சாத்னின்னு சொன்னால் ஹெல்ப் மீ. கரெக்டாக? எனக்கு உதவு, ஹெல்ப் மீ, முஜே மதத் கரோ. ஆனால் இந்த வேர்டு வந்து இந்த சென்டென்ஸ் வந்து அவ்வளோ கரெக்ட் இல்லை. ஏன்னா இது ஒரு ரெஸ்பெக்டான வேர்டு இல்லை. ஏன்னா ஒரு ஆள்கிட்ட ஒரு ஹெல்ப்பு கேட்கும்போது சும்மா எனக்கு உதவுன்னு சொல்ல முடியுமா? ப்ளீஸ்னு ஒரு வேர்டு சொல்லி தானே சொல்லணும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சரியா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் முஜே மதத் கரோ, தயவு செய்து எனக்கு உதவு. அப்படி தானே, அதான முறை. சரியா? அப்போ இதில் அந்த மாதிரி கேட்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த ப்ளீஸ்க்கு உள்ள வேர்டை அந்த சென்டென்ஸில் முதல்ல போட்டுருங்க. அதான் மின் ஃபத்லிக், மின் ஃபத்லிக் சாத்னி. கரெக்டாக? மின் ஃபத்லிக் சாத்னி, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, தயவு செய்து எனக்கு உதவு, ப்ளீஸ் முஜே மதத் கரோ. கரெக்டாக? சாத்னின்னா ஹெல்ப் மீ, மீன் ஃபத்லிக்னா ப்ளீஸ். கரெக்டாக? ஓகே, பிரிட்ஜில் அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? ஏன் கூட வா, ஏன் கூட வான்னு சொல்லணும். சரியா? ஏன் கூட வா, கம் வித் மீ, மேரே சாத் ஆவ், மேரே சாத் ஆவ், கம் வித் மீ, ஏன் கூட வா. கரெக்டாக? இது எப்படி சொல்கிறது ஆரம்பிக்கிறேன். தால் மாயி. கரெக்டாக? தால் மாயி. கரெக்டாக? தால் கம் மாயி வித் மீ. ஓகே, தால்னு சொன்னால் கம், மாயின்னு சொன்னால் வித் மீ. மா வித்து அந்த யா தான் மீ. அப்போ மாயின்னு சொன்னால் வித் மீ. அப்போ தால் மாயின்னு சொன்னால் கம் வித் மீ. கரெக்டாக? மேரே சாத்தாவ், ஏன் கூட வா. ஓகே, சரி, ஏன் கூட மார்க்கெட்டுக்கு வான்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி சொல்கிறது? இப்போ கம் வித் மீ நம்மகிட்ட இருக்குது, டு தி மார்க்கெட் அது கூட சேர்க்கணும். சரியா? கம் வித் மீ டு தி மார்க்கெட், மேரே சாத் மார்க்கெட் ஆவ், ஏன் கூட மார்க்கெட்டுக்கு வா. அதான் தால் மாயி இருக்குது. நம்ம இப்போ அதுக்கு அடுத்தால டு தி மார்க்கெட்டுக்குள்ளே அரபிக்கு சேர்க்கணும். டு தி மார்க்கெட்டுக்கு என்னது? இல அல் சவுக், இல டு அல் சவுக் தி மார்க்கெட். கரெக்டாக? சவுக்னா மார்க்கெட், அல் சவுக்னு சொன்னால் தி மார்க்கெட். அப்போ தால் மாயி இல அல் சவுக், தால் மாயி இல அல் சவுக், கம் வித் மீ டு தி மார்க்கெட், மேரே சாத் மார்க்கெட் ஆவ், ஏன் கூட மார்க்கெட்டுக்கு வா. கரெக்டாக? சரி, ஓகே, இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். சரியா? ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய்.